வணக்கம் பவித்ரா. நேற்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று இருக்கக்கூடிய வான் சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற 90க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். நேற்றைய தினம் இந்திய விமானப்படையின் ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் மாபெரும் வான் சாகச நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த சாகச நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் சென்னை மற்றும் சென்னையின் பிற பல்வேறு புறநகர் பகுதிகள் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து கூட லட்சக்கணக்கான மக்கள் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்னை மெரினா கடற்கரைக்கு வருகை தந்திருந்தனர். இதில் நேற்றைய தினம் கூட்ட நெரிசல், அதே போல அதிகப்படியான வெப்பம், அதே போல மூச்சு திணறல், அதே போல நீர்ச்சத்து குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 300க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்தனர். பாதிக்கப்பட்டிருந்த 300க்கும் மேற்பட்டோரில் 90 பேர் தற்பொழுது வரை சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். இதில் போதிய மருத்துவ வசதி இல்லை, அதே போல குடிநீர் வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். இதில் 5 பேர் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றனர். உயிரிழந்திருக்கக்கூடிய 5 பேரில் பெருங்குளத்தூரை சேர்ந்த சீனிவாசன் என்பவர், அதே போல கொருக்குப்பேட்டையை சேர்ந்த தினேஷ் என்பவர், கிண்டியை சேர்ந்த தினேஷ் என்பவர், கொருக்குப்பேட்டையை சேர்ந்த ஜான் என்பவர் என ஏராளமானோர் உயிரிழந்திருக்கின்றனர். தற்பொழுது இவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இதில் 4 பேரின் உடலானது தற்பொழுது ஓமந்தூரார் அரசினர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களது உடலானது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடையாளம் தெரியாத ஒருவரின் உடலானது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற எந்த ஒரு விவரமும் தற்பொழுது வரை பெறப்படவில்லை. இந்த அளவில் 200க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் 90க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றனர். 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் இதுவரை அரசு தரப்பில் இருந்து எத்தனை பேர் தற்பொழுது வரை சிகிச்சையில் இருக்கின்றனர், அதே போல எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்றது தொடர்பான எந்த ஒரு முறையான துல்லியமான தகவலும் பெறப்படவில்லை. தற்பொழுது சிகிச்சை பெற்று வருபவர்களாகட்டும் உயிரிழந்திருக்கிறவர்களாகட்டும் தகவலாகவே மட்டுமே இருக்கின்றன. இவர்களது உடல் இங்கு வைக்கப்பட்டிருப்பதுமே தகவலாக மட்டுமே இருக்கிறது. இருப்பினும் கூட அரசு தரப்பிலிருந்தோ அல்லது ஓமந்தூரார் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் இருந்து எந்த ஒரு விவரமும் தற்போது வரை பெறப்படவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, அதே போல போக்குவரத்து முறையாக சீராக இயக்கப்படவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமானப்படை கோரியிருந்த, அதே போல இந்திய விமானப்படை கோரியிருந்த அனைத்து வசதிகளுமே செய்யப்பட்டு தந்திருப்பதாகவும், அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுமே, அதே போல மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி என அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டிருந்ததாகவும், அதே போல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உட்பட அரசு மருத்துவமனைகளில் கூடிய படுக்கை வசதியும் செய்து தரப்பட்டு இருந்ததாகவும், அதே போல கூடுதல் மருத்துவர்களும் கூட நேற்று பாதுகாப்பு பணியில் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டு தந்திருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தற்பொழுது வரை 90 பேர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு உரிய பாதுகாப்பு வசதிகளை பொதுமக்களுக்கு மருத்துவ வசதியாகட்டும், அதே போல போக்குவரத்து வசதியாகட்டும் எதுவும் சீராக செய்து தரப்படவில்லை என பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சிகிச்சையில் 90க்கும் மேற்பட்டோர் இருந்து வருகின்றனர். இவர்கள் எந்த காரணத்தினால் உயிரிழந்திருக்கிறார்கள், எந்த காரணத்தினால் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பது தொடர்பான எந்த ஒரு விவரமே தற்பொழுது வரை மருத்துவமனை நிர்வாக தரப்பிலிருந்தோ அல்லது தமிழ்நாடு அரசின் தரப்பிலிருந்தோ சம்பந்தப்பட்ட துறை தரப்பிலிருந்தோ எந்த ஒரு விவரமும் பெறப்படாத நிலைதான் தற்பொழுது வரை நீடிக்கிறது. குறிப்பாக உயிரிழந்து இருக்கக்கூடிய 5 பேரில் 4 பேர் மயக்கத்தின் காரணமாக, வெப்பத்தின் காரணமாக மயக்கமடைந்து உயிரிழந்திருக்கின்றனர். இதில் ஒருவர் மட்டும் வாந்தி, மயக்கம், நெஞ்சுவலி ஆகிய காரணங்களால் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார். இந்த உயிரிழந்திருக்கிறவர்களின் உடலில் 4 பேரின் உடலானது தற்பொழுது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர்களது உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே எந்த காரணத்தினால் இவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியே வரும். மேலும் ஒருவர் அடையாளம் தெரியாத நபரின் உடலானது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்ற எந்த ஒரு விவரமே தற்போது வரை பெறப்படவில்லை. குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் வான் சாகச நிகழ்ச்சி முடிந்துமே கூட பொதுமக்கள் வெளியேறுவதற்கு 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஆனதாகவும், போக்குவரத்து சீராவதற்கு பல மணி நேரம் ஆனதாகவும் நேற்று வருகை தந்திருந்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல இதுபோல பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுது அரசு முறையான மருத்துவ வசதி, பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குறிப்பாக போக்குவரத்து வசதிகள் ஆகியவற்றை செய்து தர வேண்டும் என பல்வேறு கட்சி சார்பாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸ் அணுகுவதற்கு கூட சரியான வழி இல்லை எனவும், போக்குவரத்து மிகவும் நெரிசலாக இருந்ததாகவும், பாதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா.